தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் வேம்புலி அம்மன் கோயில் மற்றும் ஸ்ரீனிவாசபுரம் பகுதி 1 ஆகிய 2 திட்டப் பணிகளில் 89 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 584 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்கள் வாங்கலாம். வணக்கம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பச்சையப்பன் கல்லூரி அருகிலே இந்த திட்டத்தினை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் வேம்புலி அம்மன் கோயில் மற்றும் ஸ்ரீனிவாசபுரம் பகுதி 1 ஆகிய 2 திட்ட பணிகளை சுமார் 90 கோடி மதிப்பீட்டிலே புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய 584 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை அவர் திறந்து வைக்கின்றார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இது போன்று அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு பொதுமக்களுக்கு அந்த குறைவான விலையில் இந்த வீடுகள் வழங்கப்பட்டு வருகின்றது. அதாவது வீடு அற்றவர்கள், வீடு வாங்குவதற்கான அந்த திறன் குறைவாக இருக்கக்கூடியவர்கள் ஆகியோரை அவர்களுக்கும் வீடு, அதாவது அனைவருக்கும் நல்ல வீடு என்ற ஒரு திட்டத்தின் கீழ் தான் இந்த தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் செயல்பட்டு வருகிறது. எனவே இந்த முக்கியமான பகுதியை, அதாவது அந்த அரும்பாக்கம் ஒட்டிய அமைந்தகரை உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகள் என்பது பல லட்சம் ரூபாய், 1 கோடியை தாண்டி எல்லாம் இருக்கக்கூடிய இடங்களில் அரசின் சார்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய வீடு என்பதனால இது மற்ற தனியார் நிறுவனங்களை விட இங்கே அரசிடமிருந்து பெறக்கூடிய வீடுகள் விலை குறைவாக இருக்கும். எனவே ஒரு தரமாக கட்டப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் இந்த 584 குடியிருப்புகளும் தற்போது செயல்பாட்டுக்கு வந்திருக்கின்றது. எனவே இந்த நிகழ்ச்சியில துணை முதலமைச்சரோடு சேர்த்து அமைச்சர்கள் சேகர் பாபு மற்றும் அமைச்சர் தாமோ அன்பரசன் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இவற்றை உடனடியாக தேவைப்படுவோர் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அதிகாரிகள் தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி.